வணக்கம் என் அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்ஸ்களே. இந்த சேனல் ஆரம்பித்தப்ப நிறைய விமர்சனங்கள், எல்லாரும் போடுற அதே கான்டென்ட்ஸ் தான் நீங்களும் போட போகிறீங்க, புதுசாக என்ன இருக்க போகுது அப்படின்ற பல விமர்சனங்கள். ஆனால் விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும்பா, நீ நல்ல கான்டென்ட்ஸை கொடு, நாங்கள் கண்டிப்பாக வரவேற்பு தெரிவிப்போன்னு ஒவ்வொருத்தருமே சொன்னது மட்டும் இல்லாமல் செஞ்சு காமிச்சிருக்கீங்க. இதுக்கு என்னோட சிரம் தாழ்ந்த நன்றிகளை முதல்ல நான் உரித்தாக்கிக்கிறேங்க. என்னோட டீம் சார்பாக, நம்மளோட டீம் சார்பாக. இந்த ஒரு கேம்ப் ஃபயர் இருக்குல்ல, இந்த தீமுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணமே இருக்குது. நம்ம பிக் டாபிக் ஷோ இருக்குல்ல, அந்த ஷோவோட கிராஃபிக் ஸ்டிங் இருக்குது பாருங்கள், அது ப்ளே ஆகுறப்ப அதோட பிஜிஎம் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. ஒரு வாட்டி கேட்டு வாங்க, அதை திரும்ப தொடர்ந்து பேசலாம். இந்த ஃபயரையும் அந்த பிஜிஎம்மும் கனெக்ட் பண்ணவங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க. இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில், இது கண்டிப்பாக 1 மில்லியனாக மாறும். இட் மீன்ஸ் 10 லட்சம் பேராக மாறுவாங்க. அப்போ நாங்கள் கண்டிப்பாக கேம்ப் ஃபயர் செலிப்ரேஷனில் ஈடுபடுவோன்னு நம்பிக்கை ஆழமாக வச்சோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நாங்கள் அந்த ஸ்டிங்கை மேக் பண்ணும்போது 1 மில்லியன்ற டார்கெட்டை வச்சு தான் மேக் பண்ணோம். இப்போ அடிச்சிட்டோம் அந்த டார்கெட்டை. ஸோ அந்த பிஜிஎம்மில் நெருப்பு சவுண்டு இதனால் வரைக்கும் கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக கேட்டுட்டு இருந்துச்சுல, அதுக்கு காரணம் இதுதான். இப்போ அதை நாங்கள் சாத்தியப்படுத்தியிருக்கோம். அதனால தான் இந்த கேம்ப் ஃபயர் கூடவே இந்த செலிப்ரேஷனை உங்களோடு, ஓகேவா, இது ஆக்சுவலாக உங்களால் கிடச்சிருக்க வெற்றி. அதனால் உங்களோடு சேர்ந்து நாங்கள் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ண போகிறோங்க. ஸோ மக்களே, லெட்ஸ் செலிப்ரேட் அவர் விக்ட்ரி. நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த கோல்டு ப்ளே பட்டனை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஏன்பா, யூடியூப்பில் ஒரு 10,000 பேர் சேனல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு 10 பேர் கண்டிப்பாக 1 மில்லியன் அடிப்பாங்களே. இதில் என்ன பெரிய சாதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்க மாட்டீங்க, சில பேர் கேட்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கான பதில், நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டு இந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸை சீக்கிரமாக ஏர்ன் பண்ணுறது வேறு, ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோஸை போட்டு நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை ஏர்ன் பண்ணுறது வேறு. ஆனால் நம்ம சேனலில் போட்டிருக்க ஒரு வீடியோ நீங்களே ஃபுல்லாக இப்போ ரீசெக் பண்ணி பார்க்கலாம், மினிமம் 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். ஒரு சில கான்டென்ட்ஸ்லாம் 2.5 மணி நேரம் வரைக்கும் போயிருக்கும். ஒரு சில லைவ் செக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம்லாம் தொடர்ந்து அடிச்சிருக்கும். இது மாதிரி எல்லாமே ரீசர்ச் பேஸில் தாங்க இருக்கும். அதனால தான் பல பேருமே தொடர்ந்து நாளவே சொல்லிட்டு இருந்தீங்க, ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ பெருசாக போடுறீங்க, வீடியோவை கம்மி பண்ணுங்கள், அந்த டியூரேஷனை கம்மி பண்ணுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. நாங்கள் எல்லா கமெண்ட்டையும் படித்து பார்த்தோங்க. உங்களோட கமெண்ட்ஸ்னால நாங்கள் இங்கே வந்திருக்கோம், மாற்று கருத்தே இல்லை. இதுக்கு என்னோட சிரத்தை அடிக்கடி நான் தாழ்த்திக்கிட்டே இருப்பேன். எந்த விதமான ஈகோவில் எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் இல்லைனா நாங்கள் கிடையவே கிடையாது. இருந்தாலும் உங்களோட அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த டியூரேஷனை கம்மி பண்ணுங்கன்னு, இதை நாங்கள் கடைசி வரைக்கும் செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணமே, ஒரு கான்டென்ட்டுக்கு தேவையான டைம் அந்த கான்டென்ட்டை எடுத்துக்கோங்க. அதை நம்ம என்ன தான் நினச்சாலும் கன்வின்ஸ் பண்ண முடியாது. அப்படி நான் மட்டும் கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்காக 10 நிமிஷத்துக்குள்ளே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அதில் பல தகவல்களை ஒன்று நான் ஸ்பீடாக சொல்ல வேண்டியதாக இருக்கும், புரியாமல் போயிடும். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒயிட் கலர் ஜாப் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் நாங்கள் சொல்கிற விஷயம் ஈஸியாக புரியணும். முட்டை தூக்குறாரு பாருங்க சாமானியர், அவர் வரைக்கும் நாங்கள் சொல்கிற கான்டென்ட்ஸ் ஒவ்வொரு வார்த்தையுமே ஈஸியாக புரியணும். இதை நான் மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம போட்டிருக்க ஒரு வீடியோவை நீங்களே ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பாமர மக்களுக்கும் சரி, ஒரு ஹையர் அஃபிஷியலுக்குமே சரி, அவங்க எல்லாருக்கும் ஒரே புரிதலை தரக்கூடியதாக மட்டும்தான் இருக்கும். என்னை ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேங்க, திமிரில் பண்ணுறேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. எங்கள் ஒர்க் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாக 5 பேர் தான், என்னோட சேர்த்தே சொல்கிறேன். ஆனால் 4 சேனல்ஸ் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் 3 சோஷியல் மீடியா பேஜஸ் வேறு ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு நாங்கள் எஃபிஷியண்ட்டாக ஒரு நாளைக்கு 3 வீடியோ மேக் பண்ணி இவ்வளோ வேலைகளும் பண்ண முடியுது, வெறும் 5 பேரை வச்சுக்கிட்டு. அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம டீமுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த டீமில் இருக்க 3 பேர், நான், அப்புறம் சுந்தர், இன்னொரு பக்கம் ஜெமினி, இவங்க எல்லாருக்கும் 10 வருஷத்துக்கு மேலே ஊடகத்துறையில் அனுபவம் இருந்துச்சு. இந்த அனுபவத்தை தான் நாங்கள் அப்படியே இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பக்கம் திருப்பணும். அதுக்கு கிடைச்சிருக்க வெற்றி தான் ஒரு நாளைக்கு 3 வீடியோவை மற்ற சேனல்ஸால் கூட இதை சாத்தியப்படுத்த முடியலைங்க. ரிசர்ச் வீடியோவை, அதுவும் கரண்ட் அஃபேர்ஸை 3 வீடியோ ஒரு நாளைக்கு கொடுக்கறத நாம் சாத்தியப்படுத்தணும். இதில் முழுக்க எங்களோட வெற்றி கிடையாது. நாங்கள் வெறும் 10% மட்டும்தான்.
இந்த ஒரு முயற்சிக்கு நீங்கள் உந்துகோலாக இருந்தீங்களே, ஸோ 90% வெற்றி உங்களை மட்டும் தான் அடைய மக்களே, மாறுதட்டி சொல்லிக்கலாம். எங்களால் தானே உங்கள் சேனல் வளர்ந்துச்சு சொல்லிட்டு. எஸ், உங்களால் தான் மக்களே எங்கள் சேனல் வளர்ந்துச்சு. எங்கள் 3 பேர் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா பத்மநாபன் புதுசாக உள்ளே வந்தாருங்க. ஆனால் அந்த பையன் அவ்வளோ ஸ்பீடாக கற்றுக்கிட்டு இப்போ இந்த சேனலோட பேக் போனாக இருக்கார். இவரை தொடர்ந்து வந்தவர் சூர்யா, சின்ன பையன். ஆனால் வந்ததுலேருந்து அந்த பையன் அவ்வளோ துடிப்பாக செயல்பட்டு எங்களுக்கு ஒரு பெரிய ஹோப்பியை கொடுத்துருக்காரு. நாங்கள் இல்லைனா கூட இந்த சேனல் அந்த பையன் நடத்துவான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு உழைச்சி கொட்டிக்கிட்டு இருக்காரு. இப்படி 5 பேருமே 5 பில்லர்ஸாக தான் இந்த சேனலை ரன் பண்ணுறோம். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 3 சேனலை சேர்த்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே மக்களே, நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை இருக்குல்ல, அந்த ஆதரவு இருக்குல்ல, அது 1 மில்லியனோட நின்றாதுப்பா. தொடர்ந்து பண்ணு, நாங்கள் இருக்கோன்ற மாதிரி நீங்கள் ஒரு உத்வேகமாக கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நாம் இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறோம்ல இந்த கோல்டு பட்டனை, இதே நேரம் நம்மளோட மாயம் ஸ்டுடியோஸ் மெயின் சேனலில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 12 லட்சம் பேர் கிட்டத்தட்ட உள்ளே வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைபர்ஸா. அதாவது கோல்டு ப்ளே பட்டனை அன்பாக்ஸ் பண்ணுறது 10 லட்சம் பேரை நம்ம கடந்துட்டு வந்ததுக்காக தான். ஆனால் இப்போ கவுண்ட் எடுத்தால் 12 லட்சம் பேர் வந்து நிற்கிறீங்க. இன்னும் 2 லட்சம் பேர் நம்ம குடும்பத்தில் புதுசாக சேர்ந்துருக்கீங்க. சிரம் தாழ்ந்த நன்றிகள் மக்களே. ஏன்னா இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுப்பீங்கன்னு சத்தியமாக யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க. நாங்கள் நினச்சோம் மக்கள் எப்போவுமே நல்ல கான்டென்ட்ஸை மதிப்பாங்க, கை கொடுப்பாங்கன்னு. ஸோ எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் பல பேருக்கு இல்லை. நாங்கள் இந்த மீடியா இண்டஸ்ட்ரிலேருந்து வெளியே வர்றப்ப எங்கள் ஏளனமாக பேசினவங்க பல பேரும் இருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஆனால் உங்களை நோக்கி எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் வந்துகிட்டு இருக்கோ அதுதாங்க நீங்கள் மேலே போயிட்டு இருக்கீங்க, முன்னேறிட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்கு ஒரு ஆகச்சிறந்த சான்று. அப்பேற்பட்ட அந்த சான்று உங்கள் மூலமாக எங்களுக்கு திரும்ப கிடச்சிருக்குங்க. ஸோ 12 lakhs அப்படின்ற சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டோடவே இந்த மகிழ்ச்சியோடவே உங்களோட சேர்ந்து உங்கள் சார்பாக நான் அண்ட் நம்ம டீம் இந்த கோல்டு ப்ளே பட்டன் இருக்குல்ல, ஆக்சுவலாக இதை அன்பாக்ஸ் பண்ணணும்னு எங்களை விட மக்கள் நீங்கள் தான் ஆசைப்பட்டீங்க. ஏன்னா ஏன்பா தூங்குறியா இல்லையா, என்ன தொடர்ந்து வீடியோவாக போட்டுக்கிட்டே இருக்கேன், இப்போ தான் நடந்துச்சு, அடுத்த 2 மணி நேரத்தில் வீடியோ போட்டிருக்கேன், ரிசர்ச் கண்டென்ட்டாக போட்டிருக்கேன், எப்படி பாசிபிள்னு பல கேள்வி கேட்டுகிட்டே இருப்பீங்க. க்யூரியஸில் கேட்டீங்க, பொறாமையில் கேட்கல, க்யூரியஸில் கேட்டீங்க. இதனால தான் மக்களே உங்களோடு சேர்ந்து இந்த கோல்டு ப்ளே பட்டனை நான் அன்பாக்ஸ் பண்ணவே விரும்புகிறேன். நான் இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கல, இதுக்கு மத்தியில் ஒரு சவுண்டு கேட்டே இருக்குங்க. இந்த சிக்கன் இருக்குல்ல, சிக்கனு இதை வாங்கிட்டு வந்து ஒரு வழி ஆகிட்டு இருக்காங்க. அதாவது கேக்கு வெட்டி மட்டும் தான் கொண்டாடணுமா, நம்ம மாயம் ப்ரோ புதுசாக பண்ணலாம் ப்ரோ அப்படின்ட்டு நம்ம சூர்யா தம்பி அவர்கள் கொடுத்த ஐடியாவின் பேரில் ஒரு டீமே இங்கே இயங்கிட்டு இருக்கு. அந்த சிக்கன் தயாராகிட்டு இருக்கு ஒரு பக்கம், அதுவும் பைப்பில் எண்ணத்தை போட்டு கலகுதுன்னு தெரியல, சூர்யா வேற உள்ள பார்க்குற கலரே வித்தியாசம் ஒரு மாதிரி தோரணையாக இருக்குது. கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறோம்ல, அது கூடவே அவரோட ஆசைக்கு என்னங்க சிக்கனை வெட்டி செலிப்ரேட் பண்ணிடலாம். இந்த நேரத்தில் எனக்கு நிறைய எமோஷனலான விஷயங்கள் கண்ணு முன்னாடி வந்து போகுது. இங்கே நான் அதை வெளிப்படுத்த விரும்பலை, கண்ணீர் வர ஆரம்பிக்க, எதுக்கு கண்ட்ரோல் பண்ணிகிட்டே பேசுகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்க நம்பிக்கை இருக்குல்ல, இதை நினைக்கும் போது எங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்து பெருசாக பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா ஒரு அமைப்போ இல்லை ஒரு நபரோ முன்னேறுறாங்க, வெல்த்தியாக முன்னேறுறாங்க அப்படின்னா, செல்வம் சேருது அப்படின்னா, அவங்கள சார்ந்து இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒன்றாச்சும் பண்ணணும் இந்த சொசைட்டிக்கு. அந்த வகையில் எங்களால் என்ன பண்ண முடியுமோ இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்தும் பண்ணுவோம், மாற்று கருத்தே இல்லை. நம்ம டீமில் இருக்க பெரும்பாலானவங்க கார்ப்பரேஷன் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படித்தவங்க. இந்த என்னையே எடுத்துக்கங்க, இந்த டீமோட பாஸாக இருக்கேன், ஆனால் நான் படித்ததும் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான். இப்போ கூட சந்திரயான் 3 மிஷன் ஜெயிச்சது பாருங்க, நம்ம வீரமுத்துவேல் அவர்கள் ப்ராஜெக்ட் டைரக்டர், அவர் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலில். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்களே என் பையனையோ பொண்ணையோ நிறைய ஃபீஸ் வாங்குற ஒரு தனியார் பள்ளியில் தான் சேர்க்கணும், அப்போ தான் உங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. கார்ப்பரேஷன் ஸ்கூலோ கவர்மெண்ட் ஸ்கூலோ ப்ரைவேட் ஸ்கூலோ இன்னும் பெரிய பெரிய ஸ்கூல் நீங்கள் எதாவது லிஸ்ட்டு போட்டாலும் உங்கள் பையனோ பொண்ணோ படிக்கிறதெல்லாம் இருக்கே தவிர ஸ்கூலில் எதுவுமே கிடையாது. இது எதுக்காக இங்கே சொல்கிறேன்னா, எங்களோட அல்டிமேட் எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீமோட அல்டிமேட் எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படிக்க முடியாமல் கஷ்டப்படுற பசங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும். எங்களுக்கு ஃபினான்ஷியலாக எந்த அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் மேலே மேலே போயிட்டுருக்கோமோ அதே அளவுக்கு ஏழை மாணவ மாணவிகளுக்கு உதவணும். இவ்வளோ தான். இதை சிம்பிள்னு நினைக்கிறதும், ஏன்பா இது ரொம்ப பெரிய விஷயம்ப்பா அப்படின்னு நினைக்கிறதும் உங்கள் கையில் இருக்க மக்களே. இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டீங்க, தொடர்ந்து கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த கோல்டு ப்ளே பட்டனை அன்பாக்ஸ் பண்ணிடலாம் வாங்க மக்களே. நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த, நானும் தான் எதிர்பார்த்த அந்த யூடியூப் கோல்டு ப்ளே பட்டன் இது தாங்க. ஆக்சுவலாக திருஷ்டி சுற்றி போடுறேன்ட்டு ஒரு சில எலிமெண்ட்டை வச்சு பண்ணிவிட்டு நெருப்பில் தூக்கி போடுவாங்க. நம்ம அந்த நெருப்பை வச்சு திருஷ்டி சுற்றிடுவோம். 3 சுற்று போதும்னு நினைக்கிறேன். இப்போ அன்பாக்ஸ் ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக ஏற்கனவே சில்வர் ப்ளே பட்டன்ஸ் நம்மக்கிட்ட 4 இருக்குது. அந்த 4 சேனல் சேர்த்து 4 வந்துருச்சு. அது இல்லாமல் மாயம் ஸ்டுடியோஸ் மெயின் சேனல் இருக்குல்ல, அதுக்காக வந்திருக்க கோல்டு ப்ளே பட்டன் தான் இது. ஸோ இதுக்கப்புறம் மற்ற 3 சேனல்ஸ் இருக்குல்ல, அதுலேயும் அடுத்தடுத்து கோல்டு ப்ளே பட்டன்ஸாக நம்ம அன்பாக்ஸ் பண்ண தான் போகிறோம். நெருப்பு தீமணி ஞாபகம் இருக்குல்ல, அது இன்னும் கண்டினியூ ஆகும் மக்களே. ஓகே, இதில் வழக்கம் போல் ரெக்கக்னைஸ் யுவர் டீம் அப்படின்ட்டு யூடியூப்லேருந்து நம்மளை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் அனுப்புவாங்க.
எல்லா கிரியேட்டர்ஸும் இந்த கோல்டு ப்ளே பட்டன் வாங்குறப்ப உள்ளே இருக்கிறது தான் நமக்கும் இருக்குது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமே உள்ளே இருக்குங்க. சாரி, திருஷ்டி கொஞ்சம் உள்ளே எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, தூக்கி ஓரமாக போட்டுடுறேன். இந்த முதல்ல ஒரு விஷயம் காமிச்சேன் பார்த்தீங்களா, ரெக்கக்னைஸ் யுவர் டீம்னு சொல்லிட்டு. இதை தொடர்ந்து இந்த ஒரு குறிப்பிட்ட லெட்டரை உள்ளே வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த 1 lakh வந்த உடனே சில்வர் ப்ளே பட்டன் அனுப்புறது, அதுக்கப்புறம் 10 lakhs நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணதுக்கப்புறமா கோல்டு ப்ளே பட்டன் அனுப்புறது. இது போல் எந்த ஒரு ப்ளே பட்டனை நம்ம யூடியூப் தரப்புலேருந்து வாங்கினாலும் இதை அப்ரிசியேஷனாக அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் என்னென்னப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ டிட் இட் அப்படின்னு தான் முதலே ஆரம்பிப்பாங்க. ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, லிட்டரலாக 2.5 வருஷம் வரைக்கும் சரியாக தூங்காமல் கான்டென்ட்ஸில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்து இந்த ஒரு வெற்றியை நாம் ஈட்டி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 3 வார்த்தைகள் இருக்குல்ல, யூ டிட் இட்னு சொல்லிட்டு நமக்கு ஆகச்சிறந்த வகையில் பொருந்தோம். நம்ம மேலே நமக்கே நம்பிக்கை இல்லைன்னா மற்றவங்க எப்படிங்க வரும்? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 1 மிஷன் 1 சேனல் அண்ட் 1 more திங். என்ன வார்த்தைகள்! 1 million சப்ஸ்கிரைபர்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு யூடியூப் நமக்கு சொல்லியிருக்கு. எனக்கு இல்லைங்க, நம்ம எல்லாருக்கும் சேர்த்து சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் அப்படியே பாராட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா யுவர் சின்சியர்லி அப்படின்னு சொல்லிட்டு நீல் மோகன் அவர்கள், இவர் தான் யூடியூபோட ஹெட்டுங்க இந்த பேஸை பொறுத்த வரைக்கும். அவர் சைனோ போட்டிருக்காப்புல. அப்பேற்பட்ட ஒரு அப்ரிசியேஷனையும் நமக்கு வழங்கியிருக்கு யூடியூப். மக்களே, மஞ்சள் கலவே தெரியுதுல, இதுதான் அந்த கோல்டு ப்ளே பட்டன். பழையனா அன்பாக்ஸ் மொத்தமாக பண்ணியாச்சு. மாயம் ஸ்டுடியோஸ் இந்த கோல்டு ப்ளே பட்டனில் இந்த 2 வார்த்தைகள் வரத்துக்கு தான் இவ்வளோ தூரம் உழைச்சோம். இது ஜஸ்ட்டு மாயம் ஸ்டுடியோஸ் அப்படின்றது வெறும் பிராண்ட் நேம் மட்டும் இல்லைங்க, எனக்கான பிராண்ட் நேம் மட்டும் கிடையாது. அந்த 99% தாண்டி கடைசியாக வர 1% தான் நான், என்னோட டீம். மற்றபடி ஹேட்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு நீங்களாக பார்த்தோன்னா பர்சன்டேஜ் கொடுத்தா தான் உண்டு. ஹேட்டர்ஸ் இருக்கணுங்க. எந்த அளவுக்கு ஹேட்டர்ஸ் இருக்காங்களோ நாம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும்னு அர்த்தம். அதை இந்த வாட்டி திரும்ப அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபார் பாசிங் 10 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ரெசன்டட் டு அப்படின்றது மேலே யூடியூபோட லோகோ இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணியே சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க. ஏன்னா யூடியூப் தரப்பு தான் இதை நம்மளுக்கு வழங்கியிருக்கான்னு அவங்க லோகோவையே மேஜராக வச்சுருக்காங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன்ப்பா இந்த சில்வர் ப்ளே பட்டன்னா அது முழுக்க முழுக்க சில்வரில் செய்வாங்களா, கோல்டு ப்ளே பட்டன்னா அது முழுக்க முழுக்க கோல்டில் செய்வாங்களான்னு? அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இதில் கோல்டு அப்படின்றது எதுவுமே கிடையாது, சில்வர் அப்படின்ற விஷயத்தில் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு அந்த ஒரு ப்ரெஸ்டீஜஸ் அவங்க பார்க்குறாங்களே, 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் 10 lakh சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு இதுக்கு செக்ரிகேட் பிரிக்கிறதுனால அவங்க அந்த டேர்மை பயன்படுத்துகிறாங்க, சில்வர் கோல்டுன்னு சொல்லிட்டு. மற்றபடி அதை நீங்கள் மெட்டீரியலிஸ்டிக்காக இது கூட கம்பேர் பண்ணக்கூடாது. புரிஞ்சிருக்க நம்புறேன். ஓகே, இந்த ஒரு கோல்டு ப்ளே பட்டனை அன்பாக்ஸ் பண்ணியிருக்க இதே நேரம் இந்த ஒரு வெற்றிக்கு பின்னாடி மக்கள் நீங்கள் இருக்கீங்க, மாற்றுக்கருத்தே இல்லை. இதுக்கு பின்னாடி நானும் ஒரு துளியாக இருக்கேன். எனக்கு பின்னாடி சிறு துளிகள்னு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேரை பற்றி கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் சொல்லியே ஆகணும். ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கணும் அதை விட ஒரு படி மேலே அவங்க பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். நான் கான்டென்ட்டில் என்னதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த கான்டென்ட்டை உங்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்குறாங்களே, அதுக்கு டெக்னிக்கல் ஹெல்ப் இல்லாமல் சாத்தியமே இல்லைங்க. அப்பேற்பட்ட ஒர்க்கை பண்ணி கொடுத்தாங்களே அந்த நபர்கள் யார் யாருன்னு ஒவ்வொருத்தராக இப்போ உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம மாயம் ஸ்டுடியோஸோட பெருமைமிகு தயாரிப்பாக நாங்கள் இப்போ வரைக்கும் பார்க்குறது சூர்யா. சின்ன பையங்க, ரொம்ப 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 சின்ன பையன். ஆனால் அந்த பையன் ஆரம்பித்ததுக்கும் இப்போ இருக்கிற இடத்துக்கும் எங்கேயோ இருக்காப்புல. ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் நாங்கள் இந்த செய்தி ஊடகங்களை ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, மெயின் சேட்டலைட் சேனல்லையே சொல்கிறோம். ஆனால் அங்கே கூட நாங்கள் இப்படி இல்லை, நாங்கள் பார்த்து கூட இது போல் சிலர் கிடையாது. ஆனால் இந்த பையன் வந்தாப்புல, 0ல் வந்தாப்புல இப்போ எல்லா வேலையுமே செய்கிறாருங்க. அதாவது கான்டென்ட் இருக்குல்ல, அதில் குறை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த பையனால் பண்ண முடியுது. இதுக்கெல்லாம் மேலே எடிட்டிங், அதுவும் ஷார்ட்ஸ் இருக்குது பாருங்கள். நம்மளோட 4 சேனல்ஸில் நீங்கள் பார்க்குற ஷார்ட்ஸ் எல்லாம் அந்த சின்ன பையன் கட் பண்ணுறது தான். இதுக்கெல்லாம் மேலே சொல்கிறதா இருந்தால் கேப்ஷன் கொடுக்கறதே ஒரு கலைன்னு சொல்லுவாங்க. அதையும் பையன் சூப்பராக பண்ணுறாப்புல. இதோடு சேர்த்து SEO, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம். யூடியூப் பிளாட்ஃபார்மில் இருக்க கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக அந்த டேர்ம் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்பேற்பட்ட அந்த SEO வேலையை கூட பையன் சூப்பராக பண்ணுறாப்புல. தெளிவாக புரிஞ்சுக்கிங்க, இது எதுவுமே தெரியாமல் வந்தவர். ஆனால் ஷார்ட் டேர்மில் இந்த அளவுக்கு க்ரோத்து. நாங்கள் இதை பண்ணவே இல்லைங்க, எங்களுக்கு சில வருஷங்கள் ஆச்சு இதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிறதுக்கு. ஆனால் அந்த பையன் அவ்வளோ சூப்பராக பண்ணார். அப்பேற்பட்ட ஒருத்தர் தான் உங்கள் முன்னாடி கொண்டு வரேன். வெல்கம் சூர்யா, உள்ளே வாங்க. கையில் அதுக்கிட்ட உட்கார்றா. இவர் தாங்க அந்த சூர்யா, சின்ன பையன் தான். வயசு என்ன? 22. ஓகே, 22, 22, 20 தெரியாதா? இங்கிலீஷ். ஓகே விடு. என்ன காலேஜ் படித்தா? பூண்டி, தஞ்சாவூர். தஞ்சை மக்களே, உங்கள் ஊர் பையன் தான். என்ன படித்தா? BCA. BCA. ஓகே, எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு?
இல்லை மீடியாக்குள்ளே வரணும் ஒரு ஆசை. அதில் ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து மேலே போகலான்ட்டு. அதனால் நல்ல பிளாட்ஃபார்ம் உங்கள்கிட்ட கிடச்சி அதில் உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னும் உங்கள்கிட்ட கற்றுக்கிறது ரொம்ப இதாக இருந்துச்சு. அதனால் நான் உள்ளே வந்து இப்போ ஓரளவு இதாக இருக்குது. ஆனால் இன்னும் கற்றுக்கணும். சூப்பர். எப்போ ஒருத்தர் நான் கற்றுக்கிட்ட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாங்களோ அங்கேயே அவங்களோட தோல்வி ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். எப்போ ஒருத்தவங்க நிறைய கற்றுக்கிட்டாலும் நான் இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அங்கே தான் வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கேன்னு அர்த்தம். பையன் கரெக்டான பார்த்து செலக்ட் பண்ணிருக்கான்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று சொல்கிறேன், இப்போ உங்கள் கம்பெனியில் ஹைக்லாம் போடுவாங்களே, அது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஆனால் பாய்புள்ள சூர்யா பொறுத்த வரைக்கும் அவர் வந்த சேலரி ஒன்றுங்க, ரொம்ப கம்மியான சேலரி தான். நான் தான் கொடுத்தேன், இல்லைன்னு சொல்லலை, சொல்கிறது கேவலமாக இருக்கு எனக்கு. ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தேன். அடுத்த ஒரு 3 மாதத்தில் ஹைக்கு, அடுத்த ஒரு 4வது மாதம் ஹைக்கு, 6வது மாதம் 7ன்னு ஹைக்கு போயிட்டே இருந்துச்சுங்க. இப்போ அவரும் ஒரு நல்ல ரீசனபிள் சேலரி தான் வாங்கிட்டு இருக்காப்புல. இந்த அளவுக்கு growth இருக்குது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய பேர் வீட்டில் பசங்க திட்டிகிட்டு இருப்பாங்களே, என்னடா படித்து முடிச்சுட்டேன் ஒன்றுமே உருப்பிட மாட்டேற, என்ன பண்ண போகிறேன்னு திட்டிக்கிட்டே இல்லாமல் பையனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேளுங்க. ஏன்னா இப்போ மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. கரெக்டான பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி, மீடியாவுக்கு மட்டும் சொல்ல எல்லா துறையும் சார்ந்து சொல்கிறேன், செலக்ட் பண்ணி நீங்கள் பையனை தயார்படுத்துறீங்க அப்படின்னா, இந்த பையனுக்கு பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்திருக்காருங்க. ஆனால் நீங்கள் பெற்றோர்கள் தயார்படுத்துறீங்கன்னா பேக்ரவுண்டோடு பையன் இன்னும் பெருசாக போகப்பில்ல. ஸோ சூர்யாவை இந்த டிகிரி முடிச்சிருப்பீங்களே, நீங்களும் ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். ஏன்பா ரோல் மாடலாம் பெரிய பெரிய தலைவர்கள் எடுக்க, நீனாப்பா உயிரடிக்க சொல்கிறேன்னு கேட்குறீங்கன்னா மூஞ்சி முன்னாடி சொல்கிறது தப்பாக நினச்சிக்காதியா. ரோல் மாடல்ஸ் எல்லாருமே நம்மளிருந்து போனவங்க தான், பெரிய தலைவர்களும் சேர்த்து தான் சொல்கிறேன். வானத்துலேருந்து யாருமே குதிக்கலை. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நாளைக்கு இவரும் பெரிய தலைவராகணும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே, சூர்யாவுக்கு அடுத்தபடியாக, ஆனால் நம்ம கம்பெனியில் சூர்யாவுக்கு சீனியர் பார்த்தீங்கன்னா இவர் தாங்க, பேர் பத்மநாபன். இவரை பற்றி என்ன சொல்கிறதுன்னா, நான் அவரே கூப்பிட்றாருங்க. ஐயோ அடே உட்காரியா, நான் கையில் கேமரா. இது அந்த இடத்துலேருந்து சிங்காரவன் படம் பார்த்தீங்களா, அதில் வடிவேல் சார் கேரக்டரை காட்டுவாங்க. இங்கே எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தொடர்னாலும் தொடச்சி மட்டும் வைப்பான் ஃபுல்லாக. இவன் என்னன்னே தெரியல, எல்லாத்தையும் பண்ணுவான்ட்டு. லிட்டரலாக தலைவா அது மாதிரி தான். சும்மா சொல்லக்கூடாதுங்க, சரியான growth. இந்த MCC காலேஜ் இருக்குல்ல, அந்த காலேஜுக்கு ஒரு நல்ல பேரை, என்னோட காலேஜ் நல்ல பேர் தான், அதை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுற மாதிரி பையனோட ஒர்க் இருக்குது. நான் அடித்து சொல்கிறேன், அதிகபட்சம் இன்னும் ஒரு 2 இல்லைனா 3 வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான இடத்துல டிஜிட்டல் உலகத்தில் அந்த பையன் இருப்பான். அந்த அளவுக்கு இருக்குது ஒர்க் ஒன்று. இதுலேயே நான் ஆரம்பத்தில் கற்றுக்கிட்டப்ப ஒரு சில விஷயங்களை பேரியராக ஃபேஸ் பண்ணேன். சரி இது நம்மளுக்கு வரலையே விட்டுலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் சோத்துக்கு என்ன பண்ணுறேன் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் வந்தேன். ஆனால் இந்த பையனை பற்றி சொல்லணும்னா, சொல்லிக்கூட ஒரு விஷயத்தையும் கற்பூர மாதிரி புரிஞ்சுக்கிறாப்புல. இந்த டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்றது வேறு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். சில பேர் அதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. சில பேர் என்னதான் ஈஸியாக சொல்லி கொடுத்தாலும் கஷ்டப்பட்டு புரிஞ்சிக்காமே போயிடுவாங்க. ஆனால் அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கற்பூர மூலங்க, பட்டு புரிஞ்சாப்புல. SEO பண்ண சொல்கிறீங்களா, பர்ஃபெக்டாக பண்ணுவார். எடிட் பண்ண சொல்கிறீங்களா, விஷுவலை கொடுத்து பர்ஃபெக்டாக பண்ணுவார். இதுலேயும் கான்டென்ட்ஸை 2ஆக பிரிச்சுப்போம். ஒன்று கரண்ட் அஃபேர்ஸாக பிரிச்சுப்போம், இன்னொன்று ஃபீச்சர்டு கான்டென்ட்ஸாக பிரிச்சுப்போம். கரண்ட் அஃபேர்ஸ்னால் இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்கும், அதை பற்றி நாங்கள் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி நான் ப்ரெசன்டேஷன் பண்ணிவிடுவேன், அது மேலே விஷுவல்ஸாக சேர்க்கறது ஃபுல்லாக இவர் பண்ணுவாப்புல. இதுவே ஃபீச்சர் ஸ்டோரி அப்படின்னா, ஒரு பேக்கேஜ் நான் வாய்ஸை கொடுத்துருவேன் ரிசர்ச் பண்ணி முடிச்சுட்டு, அந்த வாய்ஸுக்கு ஏற்ற விஷுவல்ஸை ஒரு ஃப்ரேமாக செதுக்கணும். ஆங்கரோட ஃபேஸ் எடுத்து நீங்கள் பண்ணுறது ஈஸி எடிட்டிங் ஒர்க்கு. ஆனால் ஆங்கரே இல்லாமல் நீங்கள் உங்களோட விஷுவல் மூலமாக கதையை அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கணும். அப்பேற்பட்ட வேலை பெரிய டாஸ்க்குங்க ஃபீச்சர் ஸ்டோரிக்கு. அந்த எடிட்டையும் நம்மளோட சேனல்ஸில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இவர் தான். அந்த 4 சேனல்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த 4 சேனல்ஸ்லையும் இவரோட கை ஒன்றும் ததும்பி இருக்குது. இதுக்கெல்லாம் மேலே சோஷியல் மீடியா பேஜஸையும் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுக்காக தான் சொன்னேன், MCCயில் இருந்து ஒரு நல்ல ஃபைண்டிங்னு பார்த்தீங்கன்னா இந்த பையனை சொல்லலாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா, இந்த பையனை நான் ரெக்ரூட் பண்ணும்போது நம்பிக்கையே இல்லை. என்ன பண்ணுவாப்புல பார்க்கலாமே, ஏன்னா ஆசையில் வந்துடுவாங்க, ஏதோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்மு ஃபியூச்சர்ன்றாங்க உள்ளே வந்துடலான்னு. அப்படி தான் நினச்சேன். ஆனால் பையன் ப்ரூவ் பண்ணிட்டாப்புல. நீ என்ன நினச்சா பாரியா பண்ணிட்டேன்ட்டு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாப்புல. இதுதாங்க சொல்கிறேன், அடுத்த ஒரு 3 வருஷத்தில் இந்த பையன் டிஜிட்டல் வேர்ல்டில் எங்கேயோ இருப்பாப்புல. மாயம் ஸ்டுடியோஸில் இருந்து வெளியே போயிட்டு பெரிய ஒரு ஃபேமில் இந்த பையன் சேரார் அப்படின்னா ஆனந்தப்படுற ஆட்களாக எங்கள் டீம், நம்ம டீம் தாங்க இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பர்சன் தான் நம்ம பத்மநாபன் அவர்கள். ஓகே, அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒருத்தருங்க. இவ்வளோ நேரமாக கேமரா பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு எங்கள் மூஞ்சை காமிச்சிட்டு இருக்கார்ல, அப்பேற்பட்ட ஒரு பர்சன் தான். பேர் சுந்தர். நாங்கள் செல்லமாக சுந்தரம்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அவரை அழைச்சிடலாம் வாங்க. பார்க்க குரு வணக்கமா. இவர் தான் சுந்தர். இவர் ஆக்சுவலாக தமிழ்நாட்டோட மிக முக்கியமான நியூஸ் சேனல்ஸ் இருக்குல்ல, சேட்டலைட் சேனல்ஸ், அதில் ஒரு பிரதானமான சேனலில் நல்ல போஸ்ட்டில் இருந்தவர். கேமரா அப்படின்னாலே இவர் தான் கூப்பிடுவாங்க. மினிஸ்டர்ஸ் ஏதாவது ப்ரெஸ் மீட்டு அவங்க கொடுக்குறதா இருக்கட்டும், முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடக்கிறதா இருக்கட்டும், சிஎம் சார்ந்து முன்னாள் சிஎம்மோ இல்லைனா இப்போதைக்கு இருக்க சிஎம்மோ அவங்க சார்ந்த ஈவெண்ட் அப்படின்னாலும், பொலிட்டிக்கல் சார்ந்த ஈவெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அங்கே பிரதான கேமராமேனை இவர் பார்க்க முடியும். கேமராமேனாக தன்னோட லைஃப் ஆரம்பித்தவர்
இப்போ நம்ம மாயம் ஸ்டுடியோவில் வந்த பிற்பாடு வேறு லெவலில் போயிட்டு இருக்காருங்க. நான் இவரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண ஒத்துக்கிறேன். முதல்ல கேமராமேனாக இருந்தவர் என்ன பண்ணிட போகிறேன், என்ன ஒர்க்கை கொடுக்க முடியும்னு யோசித்தேன். ஆனால் இப்போ நேரத்தில் யோசிச்சுட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் என்ன ஒர்க்கை கொடுக்குறது, எல்லாத்தையும் கொடுத்துட்டோமே, இதுக்கப்புறம் என்ன கூட யோசிச்சுட்டு இருக்கேன். அந்தளவுக்கு பண்ணிட்டு இருக்காப்புல. நம்ம சேனல்ஸில் கெஸ்ட்லாம் நிறைய பேர் வராங்களே, இந்த பொலிட்டிக்கல் சைடாக இருக்கட்டும், சினிமா சைடாக இருக்கட்டும், செலிபிரிட்டிஸ்லாம் இந்த கெஸ்ட்டெல்லாம் பிடிச்சி கொடுக்கறதுக்காக பிஆர்ஓன்னு தனியாக நம்ம சேனல் யாருமே கிடையாது. அந்த ரோல் இவருக்கானது. ஓகேவா? ஒன்று தான் சொல்லியிருக்கேன், அடுத்தடுத்து இருக்க வெயிட் பண்ணுங்கள். விஷுவல் எடிட் இருக்குல்ல, அதுவும் பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பாக நம்ம சேனல்ஸில் போகிற ஷார்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு சூர்யாவோடு சேர்ந்து ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காரு. SEO இருக்கு பாருங்க, அதுவும் பண்ணுறாப்புல. இப்போ ஒரு 20% இருக்காரு. ஓப்பனாக சொல்கிறேன், 80% அதில் இருக்குது. பட் இந்த வேலைகளுக்கு நடுவில் அதை பண்ணுறதே பெரிய தலைவலிங்க. ஏன்னா SEO பண்ணுறவங்களுக்கு தெரியும், SEOவில் தான் ஒரு சேனலோட க்ரோத்தே அமைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட வேலையை கையெடுத்து கற்றுக்கிட்டே இருக்காரு. அதில் இதுக்கெல்லாம் மேலே பெஸ்ட்டு கேமராமேனுங்க. நீங்கள் முன்னாடி இந்த சேட்டலைட் சேனல்ஸில் பண்ண ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு மாயம் ஸ்டுடியோவில் பண்ண ஒர்க்கெலாம் இருக்குது பாருங்கள், ஆக சிறந்த வகையில் பேசும். அவ்வளோயா, நாம் இந்த ஒரு குறிப்பிட்ட டூர் சார்ந்து வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இதில் கூட முழுக்க முழுக்க அவரோட கை ஒன்றா ததும்பி இருக்குது. இந்த செட்டு உருவானதுக்கு காரணமோ தலைவன் தான், வேறு யாருமே கிடையாது. இதுக்கெல்லாம் மேலே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறதா இருந்தால், ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்குங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா உங்களுக்கு 3 வீடியோ கொடுக்குறேன்னா நான் 12 மணி நேரம் படிக்கணும். ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி ஃபேக்ட் இது ஃபேக் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் ப்ரெசென்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோமே. இப்போ ஏற்பட்ட வேலைகள் இருக்குல்ல, இது எல்லாத்துலேயும் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ஊறி போயிடும். அடிக்கடி கோவப்படுவேன், பயங்கரமாக கோபம் வரும். அது இவர் மேலே தான் ஃபுல்லாக இறக்குவேன். ஆனால் ஒரு இடத்துல கூட முகத்தை சுழிச்சதில்லை. என்னடா திடீட்டே இருக்க இப்போலாம் கேட்டதில்லை. வேலைனா வேலை, ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு, அது அந்த பக்கம் இது இந்த பக்கம்னு அந்த மெல்லிசான கோட்டு மேலே இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. மெச்சூரிட்டி அப்படின்றது இதுதான். ஏன்னா நிறைய பேரும் பர்சனல் லைஃப்பையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் சேர்த்து பார்ப்பாங்க. அங்கே தான் பெரிய சொதப்பலே ஆரம்பிக்கும். இது வரைக்கும் அந்த தப்பை இவர் பண்ணலங்க. ஸோ இதுக்காக சுந்தர் அப்படின்றவர் நம்ம சேனலில் கடைசியாக விநாயக் மகாதேவ் போல் வந்தாலும் இப்போ வரைக்கும் பெஸ்ட்டு கேண்டிடேட்டாக இவரை சொல்லலாங்க. இப்போ நீங்கள் ஃப்ரேமில் பார்க்குறது 4 முகங்களை. 5ஆவது ஒருத்தர் இருக்கார், ஜெமினி. ஒரு சேனலுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படின்றது பிரதானம். இப்போ நாங்கள் எல்லாம் எங்களோட வேலையை முழுக்க முழுக்க கரெக்டாக செய்யணும் அப்படின்னா டெக்னிக்கல் வைஸ் நாங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும். அதாவது கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அதில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இமீடியட்டாக சால்வ் பண்ணணும். கொஞ்சம் பிசிறு தட்டி நாங்கள் சில மணி நேரம் அமர்ந்தாலும் அன்றைக்கி வேலை முடிஞ்சு போயிடுச்சு. அன்றைக்கி வேலை எங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னா நாங்கள் போகிற வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா, உங்கள் நம்பிக்கையில் நாங்கள் கை வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். லிட்டரலாக துரோகத்துக்கு சமமாக நாங்கள் பார்க்குறோம், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இல்லாமல் பார்க்குறோம். ஏன்னா ஒரு நாளைக்கு 3 வீடியோ நாங்கள் கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம். இடி மழை புயல் எது அடித்தாலும் மினிமம் 1 கொடுத்துணும் ஒரு நாளைக்கு. இதில் நாங்கள் இப்போ இருக்க முழு மூச்சாக இருக்கோம். கடந்த 2.25 வருஷத்தில் ஒரு நாள் கூட வீடியோ உங்களுக்கு கொடுக்காம இல்லை. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சில நாட்களில் 5-6 வீடியோலாம் வந்திருக்கு, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த எல்லா வேலையும் கரெக்டாக நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது திரு ஜெமினி அவர்கள். அவரோட ரோலை பற்றி சொல்கிறதா இருந்தால், அவர் ஃபோட்டோஷாப் டிசைனராக தன்னோட கெரியரை நம்மளோட மாயம் ஸ்டுடியோ சேனலில் ஆரம்பித்தாருங்க. இப்போ விஷுவல் எடிட்டராக வந்து நிற்கிறாரு. பிக் டாபிக் பார்க்குறீங்களா, இதை ஃபுல்லாக கட் பண்ணி கொடுக்கறது எடிட்டில் அவர் தான். இதுக்கப்புறம் தான் QC பார்த்து அதை நாங்கள் அப்பே பண்ணுவோம். அவர் கட்டில் எதனா சொதப்பிட்டாருன்னா அது QC பார்க்குறவங்க ஒருவேளை அவங்க நாலேஜுக்கு போகாமல் இருந்தால் நீங்கள் பார்க்குறப்ப தப்பாக தான் வரும். புரியுதா? அவரோட ரோல் எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அவரும் மல்டி ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. எங்கள் 5 பேர் நினைக்கிறது ஒரே ஒரு புள்ளி தான். ஒருத்தன் ஒரு வேலையை மட்டும் செய்ய மாட்டான். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே ஆள் பல வேலையை செய்வாப்புல. இதனால தான் எங்களால் 4 யூடியூப் சேனல்ஸை மெயின்டைன் பண்ண முடியுது, 3 சோஷியல் மீடியா பேஜஸை மெயின்டைன் பண்ண முடியுது. இதுக்கெல்லாம் மேலே இந்த ப்ரொமோஷன் சார்ந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, இதுக்கு கூட எங்களால் ஒர்க் பண்ணி கொடுக்க முடியுது. இது எல்லாத்தையும் வெறும் 5 பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். ஏன்னா நிறைய சேனல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சேனல் தான், பட் அதுக்கு பின்னாடி பெரிய டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க போடுற வீடியோவோட வியூஸ் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்காக அவங்க தரம் தாஞ்சலாம் சொல்லலை. ஏன்னா நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் வீடியோ போடும்போது 3 வியூ 4 வியூ இவ்வளோ தான் வரும். இதே கான்டென்ட் குவாலிட்டியில் தான் நாங்கள் அப்பயும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். பட் பெருசாக வியூஸ் போகலை. ஆனால் எங்களுக்கு எங்கே திரும்ப நம்பிக்கை வந்துச்சு, அப்போ அந்த 3 வியூ 4 வியூ போகும்போது கூட ஒரே ஒரு கமெண்ட் எதனா வரும், ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ வாய்ஸ் பண்ணுங்க, ப்ரோ இந்த வார்த்தை எங்கேருந்து ப்ரோ பிடிச்சிங்க, சூப்பராக இருக்கு பண்ணுங்க. இது போல் சின்ன சின்ன வார்த்தைகளாக வந்துச்சு. அந்த வார்த்தைகள் சேர்ந்து தான் அந்த 3 வியூஸில் ஆரம்பிச்சு தான் இப்போ ஒரு வீடியோ போட்டால் லேக்ஸில் போய்கிட்டு இருக்கு, இங்கே வந்து நின்றுருக்கு. ஸோ மக்களே, நம்ம டீம் இருக்குல்ல, இதை வச்சு உங்ககிட்ட நாங்கள் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நம்பிக்கை தாங்க எல்லாமே. இது கிளிஷேவான டைலாகாக உங்களுக்கு இருக்கலாம், ஃபேக்ட் அதுதான். பழசு நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு கசப்பாக தான் இருக்கும், ஆனால் உண்மை அதுதான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய ஸ்டஃப் இருக்கும், நிறைய டேலண்ட் இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தினால வெளிப்படுத்தாமையே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு வறுமை, இல்லை எனக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, எனக்கு பர்சனல் நிறைய ப்ராப்ளம் அதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உடச்சிட்டு எப்போ வெளியே வருமோ அப்போ தான் நம்மளால் சாதிக்க முடியும். எங்க அந்த காலகட்டத்தில் விண்வெளி ஆய்வு சார்ந்து இந்தியா இந்த முயற்சிலாம் பண்ணிட்டு இருந்துச்சுல, அப்போ மாட்டு வண்டியிலையும் சைக்கிள்லையும் வச்சு நாம் இந்த இஸ்ரோ சார்ந்த ப்ராஜெக்ட்ஸை முன்னெடுத்துக்கிட்டு இருந்தோம். அதில் ஒரு மெட்டீரியலாக வந்து இறங்கிட்டு இருக்கோம். அப்போ ஏற்பட்ட இஸ்ரோ தான் இப்போ சந்திரயான் 3 மிஷன் மூலமாக உலகத்தை திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இதுதான் எல்லாருக்குமான க்ரோத்து. இஸ்ரோவுக்கு இதே தான் விதி, எங்களுக்கும் இதே தான் விதி, உங்களுக்கும் இதே தான்.
ஹார்ட் ஒர்க்குங்க, கன்சிஸ்டன்சி யூடியூப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். பல பேர் கேட்டிங்க ப்ரோ எப்படி இவ்வளோ குயிக்காக இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸை சேர்த்துருக்கீங்க, அதுவும் பெரிய பெரிய கான்டென்ட்ஸை போட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கு இருக்க கீயே இதுதாங்க, ஹார்ட் ஒர்க்குங்க. தூக்கங்கள்லாம் பார்க்க மாட்டோம், உழைச்சிக்கிட்டே இருப்போம். 2வது டெடிகேஷன், 3வது கன்சிஸ்டன்சி. தொடர்ந்து வீடியோஸை போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ஸாக செயல்பட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு யூடியூப் அல்காரிதம் அப்படியே உங்கள் பக்கம் திரும்பும். இவ்வளோதான் மக்களே இன்னைய நாளோட செய்தி சுருக்கமே. என்னப்பா ஷோ அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் மட்டும் தாங்க முடிஞ்சிருக்கு. அடுத்து மெயினான ஒரு பார்ட்டு செலிப்ரேஷன். கோல்டு ப்ளே பட்டன் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே நாங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, இவ்வளோ செட்டப்போடு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, இதுக்கு பேக் போனாக இருந்து எங்களுக்கு எல்லா உதவிகளும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு டீம் தாங்க. நம்ம டீம் எந்த அளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு அவங்ககிட்ட விவரித்தேன். இந்த டீம் கஷ்டப்படுறத ஒரு 1 hour பார்த்துருப்பேங்க, இதிலே தெரியுது நம்மளை தூக்கி சாப்பிட்றாங்க போல இருக்குன்னு. அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இது பண்ணணும் அவசியமே இல்லை. ஆனால் இந்தளவு பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்து நாளைக்கு நீங்கள் கூட இன்ஸ்பயர் ஆகலாம். ஓ இது போடலாம் பண்ணால் கஷ்டப்பட்டால் இந்தளவு வரலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கஷ்டப்படுறதை கால்குலேட்டிவாக பண்ணணும், கண்ணை மூட்டு பண்ணக்கூடாது. வரலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னேற்ற பாதை சார்ந்த ஒரு எண்ணம் வரலாம். அந்த எண்ணம் உங்களுக்கு பிறக்குதுன்னா அதுக்கு நாங்கள் மட்டும் காரணம் இல்லைங்க, இந்த டீமும் தான் காரணம். அப்பேற்பட்ட அந்த டீம் சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நாம் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிடலாம். எங்களையும் தாண்டி உடைக்கிற அந்த டீம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த டீமுக்கு லீடாக இயங்கிட்டு இருக்கவர் ரதீஷ் அவர்கள். சார் கொஞ்சம் உள்ளே வாங்க. நாம் இந்த அளவுக்கு பண்ணுறது காரணமே இவங்க டீம் தாங்க. ஸ்ரீதேவி ஹாலிடேஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஃப்ரான்ச்சைஸ். இங்கே நீங்கள் வாகாமன் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து கேள்விப்படுவீங்க. ஏன்னா நாங்கள் பர்சனலாக தெரிஞ்சுக்கிட்டது பரவாயில்ல நல்லா பார்த்துக்கிறாங்கப்பா கெஸ்ட்டுங்களேன்னு சொல்லிட்டு. இதை நாங்கள் ஓப்பனாக சொல்கிற வச்சு நீங்களே புரிஞ்சுக்கலாம் நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு. இதுவே ஆக சேர்ந்த சான்று. என்னப்பா கேப்பில் எதுனா ப்ரொமோஷன் பண்ணுறியா கேட்டிங்கன்னா ப்ரொமோஷனை ஓப்பனாக சொல்லிவிடுவேன். அது நம்மளோட பழக்கம், எல்லா வீடியோலும் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதை ப்ரொமோஷன் சொல்லிட்டு தான் அதை ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சாதனை நாங்கள் ஓப்பனாக சொல்கிறதுக்கு காரணம் அந்தளவு கேர் பண்ணுறாங்க, அதுக்காக தான் மக்களே. ரதீஷ் ப்ரோ எங்களை பார்த்துக்கிட்டா மாதிரியே உங்களை நம்பி வர ஒவ்வொருத்தரும் பார்த்துப்பீங்க நம்பிக்கையில் உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க நம்புறேன். நன்றி ப்ரோ. ஓகே தேங்க்யூ. மக்களே இதோ கேக்கு இதோ சிக்கனு. முதல்ல கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிடலாம். ஒரு தற்செயலான விஷயத்தை பற்றி சொல்லிடுறேன். நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஆகஸ்ட் 25 பிறந்தநாள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே தினத்தில் ஒரு லெஜண்டுக்கு பிறந்தநாள் நம்ம சுந்தர் இருக்கார்ல, அவர் இன்னைக்கு பிறந்தநாளுங்க. ஸோ தலைவன் கையாலேயே கேக்கை வெட்டிட்டு கருமம் பேர் சொல்ல தலைவன். ஸோ தலைவன் கையாலேயே கேக்கை வெட்டி செலிப்ரேட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கேக்கில் என்னென்ன எழுதிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ். அந்த டெக்ஸ்ட் வந்துருச்சு. கீழே தேங்க்யூன்னு போடணும், ஆனால் கேக்கு அந்த இடத்துல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் தூக்கிட்டாங்க, திங்க்யூன்ற மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. கொஞ்சம் மன்னிச்சிருங்க. இந்தாங்க சுந்தர் நீங்களே வெட்டிடுங்க. எழுதுங்களா டேய் ஹாப்பி பர்த்டே விடுங்களா. கோலம் அப்புறம் போறீங்க. காக்கா தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. வாங்க சூர்யா. நம்ம சூர்யா அவர்கள் கைப்பட செஞ்ச விஷயம் இந்த பார்த்துட்டு இருக்கீங்க. இந்தா நீ முதல்ல சாப்பிட்டு கா வாங்க. நல்லா இருக்கா? என்ன துப்புறா? சரி மக்களே, முக்கியமான வேலை இருக்கு. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கத்திட்டோம், இதை முடிக்க போகிறோம். இதே அதில் தொடர்ந்து கொடுங்க. சூர்யா எந்த அளவுக்கு கைப்பக்குவம் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். நன்றி வணக்கம் மக்களே.